கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த நாளில் நமக்கு ஜீவனை கொடுத்து ஆயுசு நாட்களை கூட்டி கொடுத்து அவருடைய வார்த்தை கேட்கும்படியாய் தேவன் பாராட்டின பெரிய நன்மையான காரியங்களுக்காய் கிருபைகளுக்காய் கொடான கூடி நன்றி செலுத்துவோம். இந்த நாளிலும் கூட கர்த்தர் நம்மளோடு கூட வெளிப்படுத்தி பேசுகிற வார்த்தை தானியேல் 3 25 இப்படி சொல்லுகிறது. அதற்கு அவன், இதோ 4 பேர் விடுதலையாய் அக்கினியின் நடுவிலே உலாவுகிறதை காண்கிறேன். அவர்களுக்கு ஒரு சேதமும் இல்லை. 4ஆம் ஆளின் சாயல் தேவ புத்திரனுக்கு ஒப்பாயிருக்கிறது என்று சொல்லி இந்த இடத்துல வெளிப்படுத்துகிறதை பார்க்கிறோம். என் அன்பு சகோதரனே, சகோதரியே, இந்த நாளில் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த வார்த்தையை விசுவாசிக்கிற ஒவ்வொருவரையும் பார்த்து கர்த்தர் சொல்லுகிற காரியம், இந்த நாளில் அவர் நம்மளை விட்டு கொடுக்காதவராய் இருக்கிறார். நம்மளை விட்டு கொடுக்காத தேவனாய் இருக்கிறார். இந்த இடத்துல பார்க்கிறோம், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ எரிகிற அக்கினி சுவாலையில் போடும் பொழுது கூட அவர்கள் வெந்து போகாதபடிக்கு, அவர்கள் மரித்து போகாதபடிக்கு, அவர்கள் சுற்றி இருக்கிற ஜனங்களுக்கு முன்பதாய் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு அவர்கள் ஆராதிக்கிற தேவன், அவர்கள் ஆராதித்து விசுவாசித்த தேவன் அவர்களை விட்டு கொடுக்காதவராயிருந்தார். எல்லாருக்கும் தெரிஞ்ச சம்பவம் தான். இந்த இடத்துல சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ அவங்க ராஜாவை பார்த்து சொல்கிறாங்க, நேபுகாத் நேச்சரே, இந்த காரியத்தை குறித்து உமக்கு உத்தரவு சொல்ல எங்களுக்கு அவசியம் இல்லை. நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். அவர் எரிகிற அக்கினி சுவாலைக்கும் ராஜாவாகி உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார். விடுவிக்காமற் போனாலும் நாங்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வதும் இல்லை, நீர் நிறுத்தின பொற் சிலையை பணிந்து கொள்வதும் இல்லை என்று அவங்க ராஜாவுக்கு முன்னாடி அவங்க தைரியமாய் விசுவாசத்தோடு கூட பேசுகிறதை பார்க்கிறோம். நண்பு சகோதரனே, சகோதரியே, ஒருவேளை சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவை போல நமக்கு பிரச்சனைகள் வராமல் இருக்கலாம். அப்படியாப்பட்ட ஒரு சோதனையை நம்ம பார்க்காமல் இருந்திருக்கலாம். ஆனால் நம்ம ஆராதிக்கிற தேவன் நம்மளை விட்டு கொடுக்காதவராக இருக்கிறார். நம்மை ஆராதிப்பதற்கு தடை இல்லை, நம்ம ஜெபிப்பதற்கு தடை இல்லை, அவரோடு கூட பேசுவதற்கு தடை இல்லை, அவரோடு கூட உறவாடுவதற்கு, அவருடைய சமூகத்தில் காத்திருப்பதற்கு தடை இல்லை. எந்த தடையும் வரல. ஆனால் நம்மளுடைய நேரங்களும், நம்மளுடைய ஜெபிக்க வேண்டிய நேரமோ, அவருடைய சமூகத்தில் காத்திருக்க வேண்டிய நேரமோ, வேதத்தை வாசிக்க வேண்டிய நேரமோ பொல்லாத சத்துரு திருடி கொள்கிறதை பார்க்கிறோம். பொல்லாத சத்துருவுக்கு நம்ம இடம் கொடுக்கிறதை பார்க்கிறோம். அன்னைக்கு சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவுக்கு அவங்க அந்த நேபுகாத் நேச்சர் நிறுத்தின பொற் சிலையை வணங்க வேண்டும், எல்லாரும் வணங்கினாங்க. இவங்களை வணங்கணும் என்று சொல்லி கட்டாயப்படுத்தினாங்க. ஆனால் இவங்க, நாங்கள் ஆராதிக்கிற தேவனை தவிர வேறு எதையும் நாங்கள் வணங்க மாட்டோம் என்று சொல்லி எரிகிற அக்கினி ஜாலையில் போட்டாலும் சரி, நாங்கள் வெந்து போனாலும் சரி, நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை விடுவிக்க வல்லவராக இருக்கிறார் என்று சொல்லி விசுவாசத்தோடு அவர்கள் இருந்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்படி அவங்க விசுவாசமாக இருந்ததுனால தான் அந்த 7 மடங்கு எரிகிற அக்கினி ஜுவாலையில் 4ஆவது மனுஷனுக்கு ஒப்பாக, 4ஆம் சாயல், ஆளினுடைய சாயலுக்கு, அந்த தேவ புத்திரனுக்கு ஒப்பாய் இருக்கிறது போல தேவன் அந்த இடத்துல இறங்கினார் என்று சொல்லி பார்க்கிறோம். கர்த்தர் அந்த இடத்துல இறங்கினார். நம்மளை விட்டு கொடுக்காத கர்த்தர் அன்னைக்கு விசுவாசத்தோடு கூட வேற தெய்வத்தை, வேறு சிலையை வணங்க மாட்டோம் என்று சொல்லி வைராக்கியத்தோடு இருந்த அந்த 3 பேருக்காக கர்த்தர் அந்த இடத்துல அக்கினியின் மத்தியில் இறங்கினார். அவர்கள் அக்கினியை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இந்த நாளில் விசுவாசத்தோடு கூட, நம்பிக்கையோடு கூட யாரெல்லாம் ஆராதிக்கிறாங்களோ, யாரெல்லாம் விசுவாசமாக இருக்கிறாங்களோ, யாரெல்லாம் வைராக்கியமாக இருக்கிறாங்களோ அவர்கள் மத்தியில் அவர் இறங்குகிறவராக இருக்கிறார். அன்றைக்கி சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவின் மத்தியில் அவர் இறங்கினார். அக்கினியின் மத்தியில் இறங்கினார். அக்கினியில் விட்டு கொடுக்காத, எரிந்து போவதற்கு விட்டு கொடுக்காத கர்த்தர், அவர்கள் மரித்து போவதற்கு விட்டு கொடுக்காத கர்த்தர், சுற்றி இருக்கிற ராஜாக்களுக்கு முன்பதாய் விட்டு கொடுக்காத கர்த்தர், பொல்லாத சத்துருக்களுக்கு முன்பதாய் விட்டு கொடுக்காத கர்த்தர், அவர்களின் நடுவில், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவின் நடுவில் இறங்கின கர்த்தர் விட்டு கொடுக்காமல். இன்னைக்கு உங்களை என்னையும் அவர் விட்டு கொடுக்காதவராக இருக்கிறார். நம்மளும் சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவை போல வைராக்கியத்தோடு கூட அவருடைய சமூகத்தில் காத்திருக்கும் பொழுது, கிடைக்கிற நேரத்தை அவருக்காய் ஒப்பு கொடுக்கும் பொழுது, அர்ப்பணிக்கும் பொழுது அவர் நம் மத்தியில் இறங்கி விட்டு கொடுக்காதவராக இருக்கிறார்.